ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு படத்த பத்தி பார்க்க போறோம். இந்த படத்துல ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த காட்டுல ஒரு வித்தியாசமான ஜந்து ஒண்ணு வாழ்ந்துட்டுருக்கு. அந்த ஜந்து கிட்ட இருந்து இவங்க 2 பேரும் தப்பிச்சாங்களா? இல்லையா? அதுக்கு நடுவுல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான, பரபரப்பான த்ரில்லர் தான் 2018ல ரிலீஸ் ஆன தி பிரைமல் ரேஜ். இந்த படத்தோட முழு கதைய இந்த வீடியோல பார்த்துரலாம். பரபரப்புக்கு பஞ்சமில்லாத படம்னே சொல்லலாம். ஸோ அதனால இந்த படத்த ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்க போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். படத்த ஸ்டார்ட் பண்ணா நம்ம ஹீரோயின் காரை ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஜெயில்லேருந்து ரிலீஸ் ஆகுறாரு. ஸோ அவர கூட்டு வரதுக்காக தான் இவங்க போயிட்டுருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் ரிலீஸ் ஆயிட்டாரு. இப்போ அவங்க ஒய்ஃபுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இவரோட பேர் தான் மேக்ஸு. இப்போ ஹீரோயினும் வந்துடுறாங்க. இவரும் கார்ல ஏறிட்டு நம்ம பையன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாரி கேட்டுட்ருக்காரு. அதுக்கு அவங்க இப்போ தான் அவன் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ பக்கத்துல காருக்கு கேஸ் போடுறதுக்காக கேஸ் ஸ்டேஷன்ல நிறுத்துறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாரு. அங்க ஒரு போலீஸ் இந்த மாதிரி ஒரு கொலைகாரன் மிஸ்ஸிங். அந்த கொலைகாரனை பார்த்தீங்களா? அப்படின்ற மாரி அந்த கடை ஓனர் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அவரு, நான் அவனை பார்த்ததில்ல. மேபி இங்க இருக்கிற பிக் ஃபுட் தான் அவனை தூக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. பிக் ஃபுட்னா என்னன்னா, இங்க பக்கத்துல ஒரு காட்டுப்பகுதி இருக்கு. அங்க பிக் ஃபுட்ன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஜந்து வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அதுதான் இங்க வர நிறைய மக்களை வந்து வேட்டையாடிட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அதுக்கு, இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்காத, பார்த்தா மட்டும் சொல்லுன்ட்டு அந்த போஸ்டரை அங்கே போய் ஒட்ட போறாரு. அங்கே ஒட்ட போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஏகப்பட்ட மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ் இருக்கு. அப்போனா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இங்கே மிஸ் ஆயிருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஜந்து தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ நம்ம ஹீரோவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டை விட்டு வெளியே வரான். அந்த நேரம் வெளியே சில ஆட்கள் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து என்னமோ கேலி செஞ்சு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்த ஹீரோவும் சரி கண்டுக்காம நம்ம போயிடலான்ட்டு அவங்கள ஸ்கிப் பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. போகிற வழியிலேயே நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கோபமாயிடுது. இப்போ தான் நீங்கள் ஜெயிலை விட்டு வந்தீங்க, அதுக்குள்ளே மறுபடியும் குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு வந்துட்டே இருக்காங்க. வர வழியில் இவங்க பேசிகிட்டே இருக்க, முன்னாடி பார்க்காததுனால முன்னாடி ஒரு ஆள் ஓடி வந்திருக்கான் போல். அப்படியே அவங்க காரில் இடிச்சிடுறாங்க. ஸோ காரை நிப்பாட்டிட்டு இப்போ வெளியே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஆள் பயங்கரமாக அடிபட்டு படுத்து கிடக்கான். இதை பார்த்தா காரை இடித்த மாதிரி தெரியல, அங்கே ஏதோ ஒரு மிருகம் இவனை போட்டு அடித்து கிழிச்சிருக்கு. அந்த அளவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. சரி, இப்போ சும்மா இருக்கக்கூடாது, போலீஸ்க்கு கால் பண்ணிடணும்னு சொல்லி ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்து நம்ம ஹீரோ, இந்த மாதிரி போலீஸ்க்குலாம் கால் பண்ணாத, இப்போ தான் நான் ஜெயிலேருந்து வந்திருக்கேன், அதுக்குள்ளே ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா மறுபடியும் என்னை உள்ளே போட்டுருவாங்கப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுருக்கான். ஆனால் அதெல்லாம் ஹீரோயின் பெருசாக எடுத்துக்காமல் அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. எந்த லொக்கேஷன் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறத பார்க்குறாரு. அந்த நேரம் அங்கிட்டிருந்து கல்லை தூக்கி யாரோ எறிகிறாங்க. அப்படியே ஹீரோயினை கூப்பிட்டுட்டு காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. இப்போ அவர் யார் தான் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாரு பாருங்க. கரெக்டாக அந்த கல் அவரோட நெத்தியில் வந்து பட்டுருது. அதில் அவர் அன்கான்சியஸ் ஆகிட்டு பின்னாடி பக்கமாக அப்படியே விழுந்துடுறாரு. அவர் விழுந்ததில் அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே சரிஞ்சு போய் ஒரு ஏரி மாதிரி இருக்குது, அந்த ஏரிக்குள்ளே விழுந்துடுறாரு. அங்கே அன்கான்சியஸ் ஆகிட்டாரு. நம்ம ஹீரோயினும் அவரை காப்பாற்றணும்னு சொல்லி பின்னாடியே போனவங்க, ஹீரோயினும் அந்த ஏரியில் குதிச்சிடுறா. குதிச்சுட்டு நம்ம ஹீரோவை அப்படியே தூக்கிட்டு கரை பக்கமாக கூட்டு வந்துடுறா. ஆனால் நம்ம ஹீரோக்கு இன்னும் அன்கான்சியஸ்லேயே தான் இருக்காரு. கான்சியஸ்னஸ் வரவே இல்லை. இவங்களும் ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ முழிச்சுக்கிறாரு. இவங்க 2 பேருமே ரொம்ப நேரமாக ஏரியில் இருந்ததுனால ரொம்பவே குளிருது இவங்களுக்கு. இந்த நேரம் அவங்க கார் நின்றுச்சுல, அந்த பக்கம் ஒரு பெரிய ஜந்து ஒன்று வருது. அது பார்க்குறதுக்கு கரடி மாதிரியும் இருக்குது. அது என்னன்றதை சொல்ல முடியல. இவங்க காரை எடுத்து இந்த பக்கமாக ஏரியில் தள்ளி விட்டுருது. இப்போ அங்கே ஒரு ஆள் அடித்து போட்டுருந்ததுல, அந்த ஆளை அப்படியே தூக்கிட்டு போயிடுது. இப்போ நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருக்குமே வந்து ரொம்பவே குளிருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் இருக்கிற லைட்னர் எடுத்து கட்டைங்களில் பற்ற வச்சு அது மூலிமா குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஊரோடைய போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. அங்கே ஒரு போலீஸ் உள்ளே போக ட்ரை பண்ணும்போது அங்கே வந்த லேடி அந்த போலீஸ்கிட்ட, என்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டும் அந்த இடத்துல மிஸ் ஆகிருக்காரு போல். நாங்கள் அவரை தேடிட்டு இருக்கோம், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே அங்கே இருக்கிற இன்னொரு போலீஸு அவர்கிட்ட, நீங்கள் இந்த மாதிரி பேய், பிக் ஃபுட்டு அதெல்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. அவர் அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, எனக்கும் அந்த நம்பிக்கை இல்லை, ஆனால் நம்ம அதை அசால்ட்டாக எடுத்துக்க கூடாது, ஏன்னா நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போது ஒரு லேடி ஆஃபீஸர் வராங்க. அவங்க வந்துட்டு, இந்த மாதிரி எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ஒரு லேடி தான் பேசினாங்க, அந்த காட்டு பாதையில் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, நம்ம அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அவங்களும் அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே கார் இல்லை. ஆனால் அந்த கார் விழுந்த இடத்த இவங்க பார்த்துடுறாங்க. அந்த காரை அந்த தண்ணியிலேருந்து எடுக்கிறதுக்குள்ளேயே நைட்டும் ஆகிடுது.
அப்போ அந்த போலீஸு அந்த காருக்குள்ள இருக்கிற ஹீரோ, ஹீரோயினோட ஃபோட்டோவ பார்த்துட்டு, "இந்த கேஸ நீ பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி இன்னொரு போலீஸ் கிட்ட ஹேண்டில் பண்ணிடுறாரு. இந்த நேரம் நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து குளிர் காய்ஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களோட துணிகள் எல்லாமே ஈரமா இருக்கிறதுனால, அத காய போட்டுட்டு அவங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம பிரச்சனையே பண்ணக்கூடாது, சண்டையே போட்டுக்க கூடாது அப்படின்ற மாரி பேசிட்டு, அன்னைக்கு நைட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க. அப்போ சடனா நம்ம ஹீரோயின் முன்னாடி அந்த வண்டியில அடிபட்டு ஒருத்தன் கீழ விழுந்திருந்தான்ல, அவன் முன்னாடியே வரான். அத பார்த்தோனே டக்குன்னு முழிச்சுக்கிறாங்க. அது ஒரு கனவு. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட துணிலாம் காஞ்சிருச்சா அப்படின்ற மாரி கேட்க, அவனும் என் துணி காஞ்சிருச்சு. ஆனா உன்னோடது காயவே இல்ல. ஈரமா தான் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றான். சரி இந்தா என்னோடத போட்டுக்கோன்னு அவனோட துணிய குடுக்குறான். இப்போ இவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ இவங்க முன்னாடி ரிவர தாண்டி தான் அவங்க வெளிய போகணும். ஆனா அது வழியா போக முடியாது. பாறையா இருக்கு. ஸோ அதனால காட்டு பகுதிக்குள்ள போய் நம்ம வெளிய போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்க, பின்னாடி யாரோ ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கத இவங்க உணர்றாங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு விலங்கு மாரி தான் இருக்கு. ஆனா, இயற்கையோட அது மறைஞ்சுக்கிற மாரி ஒரு சக்தி இருக்கு. அதனாலேயே அத பிக் ஃபுட்ன்னு சொல்லிக்கிறாங்க போல. இவங்கள அது ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. ஆனா, இவங்க ஒரு கட்டத்தில கன் ஷூட் சத்தம் கேட்டுட்டு அங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. யார்ரா அது கண்ண வச்சு ஷூட் பண்றது அப்படின்னு எட்டி பார்த்தா, அவங்க கேஸ் ஸ்டேஷன்ல மீட் பண்ணாங்கல்ல சில பேரு. ஸோ, அவங்க தான் இங்க ஏதோ வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கானுங்க. அவங்கள பார்த்தோனே நம்ம ஹீரோ, நான் அவங்க கிட்ட போய் உதவி கேட்குறேன். நீ இங்கேயே ஒளிஞ்சுக்கோ அப்படின்ற மாரி சொல்றான். நம்ம ஹீரோயின் அரைகுறையா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதுனால, இங்க அவள இருக்க சொல்லிட்டு அவன் மட்டும் அங்க போறான். அங்க போயிட்டு, இந்த மாரி உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? அப்படின்ற மாரி கேட்குறான். அவங்க இவன பார்த்து சிரிக்கிறாங்க. அங்க இவரு தான் அந்த கேங்குக்கு தலைவர் போல. அவரு இவன்கிட்ட எங்ககிட்ட ஃபோன்லாம் இல்ல. வேணா ரேடியோ இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி ரேடியோவாவது குடுங்க. நான் வெளிய கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி ஹீரோ கேட்க, அதுக்கு அவங்க அதையும் தர முடியாது அப்படின்ற மாரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ வெளிய போறதுக்கு வழியாவது சொல்லுங்கயா அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அவனுங்க அதையும் சொல்ல முடியாது அப்படின்ற மாரி வேணும்னே பண்றானுங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி அந்த பிக் ஃபூட்டு அவளுக்கு தெரியாமலே அவளோட தலைமுடிய வெட்டிட்டு அங்கேருந்து போயிடுது. அப்போ சடனா நம்ம ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஆனா அங்க எதுவுமே இல்ல. அது அதுக்குள்ள மறைஞ்சு போச்சு. இத பார்த்தோனே பயந்து போய் நம்ம ஹீரோயின் ஓடி வந்து நம்ம ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின பார்த்தோனே இவங்க எல்லாருமே கேலி பண்ணி சிரிக்க, அங்கேருந்து அந்த தலைவரு நிறுத்துங்க இப்படிலாம் சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட துணியை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாரு. நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. அவர்கிட்ட இன்னொருத்தர் அந்த காரை யாரோ தள்ளி விட்டுருக்கணும், அது எனக்கு தெரிஞ்சு பிக் ஃபூட்டாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் நம்ப மாட்டுறாரு. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் அந்த கேங்கோட சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேங்கோட லீடரு நம்ம ஹீரோயினை பற்றி கெட்ட வார்த்தையில திட்ட நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கோவமாயிடுது. ஆனா என்ன பண்றது? அங்க நெறைய பேர் இருக்கிறதுனால, அவரும் கம்முனு அமைதியா நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ அங்க இருந்தவன் இந்த மரத்து பக்கத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறான். ஆனா அது என்னன்றது தெரியல. நம்ம பிக் ஃபுட்டால தான் அப்படியே மறைஞ்சுக்க முடியல. ஸோ அதனால தான் அவனால பார்க்க முடியல. அது பச்சோந்தி மாரி மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ சடனா அவனோட கழுத்துல ஒரு ஆரோ வந்து சொருகி அந்த இடத்துல அவன் இறந்து போறான். இன்னொருத்தன் அத பார்த்து அப்படியே ஆச்சரியத்துல நிக்க, அவனோட தொண்டையிலுமே ஒரு அம்பு வந்து பாயும் பாருங்க. அப்போ அவன் முன்னாடி அந்த பிக் ஃபுட் வரும். வந்துட்டு அவனோட தலைய நசுக்கி கொடூரமா சாகடிக்குது. அப்போ அந்த கேங்ல இருந்த ஒருத்தன் இங்க வந்து பார்க்குறான். இங்க 2 பேரையுமே காணோமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த ஜந்து கத்துற சத்தம் கேட்குது. இங்கேருந்து ஓடிடணும்னு சொல்லி ஓடிட்டே இருக்க, ஒரு இடத்துல ஜந்து இருக்கிறத பார்த்துட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். அப்போ அவன் முன்னாடி அந்த ஜந்து வரும் பாருங்க, அப்படியே கோடாலிய வச்சு அவன் தலையை மட்டும் துண்டா வெட்டி சாகடிச்சிடுது. ஆனா இது எதுவுமே தெரியாத இந்த கேங்கு நம்ம ஹீரோ ஹீரோயினை கலாய்ச்சிட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஒருத்தன் மண்டையிலேயே ஒரு அம்பு வந்து பாயுது பாருங்க. அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். இப்போ எல்லாருமே சுற்றி முற்றி யார்ரா அது அப்படின்ட்டு கன்னை தூக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போது ஒருத்தன் கண்ணுக்கு மட்டும் அந்த பிக் ஃபுட்டு தெரியுது. அவன் மட்டும் அங்கிட்ட இங்கிட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கான். அது மேலே ஒரு புல்லட் கூட படல. வேறு யாராலையுமே அந்த பிக் ஃபுட்டை பார்க்கவும் முடியல. இவன் சுற்றி முற்றி சுட்டுக்கிட்டு இருந்ததில் இவன் கேங்கில் இருந்த சில பேரையே அவன் சுட்டு கொன்னுடுறான். அதே மாதிரி ஒரு புல்லட்டும் நம்ம ஹீரோ மேலே பாஞ்சிருது. நம்ம ஹீரோவும் கீழே விழுக ஹீரோயின் அவனை வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. இப்போது அந்த சுட்டுக்கிட்டு இருந்தான்ல அவனோட கண்ணில் புல்லட்டு தீர்ந்து போயிடுச்சு போல். அந்த நேரம் கரெக்டாக அந்த ஜந்து அதான் அந்த பிக் ஃபுட் வந்து அவனை கழுத்தை வெட்டியே சாகடிச்சிருது. இப்போ அந்த ஜந்து நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோயின் பக்கம் வருது. நம்ம ஹீரோயினும் ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு கேப் இருக்குது, அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஒருத்தவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா. இது அந்த ஜந்துவுக்கும் தெரிஞ்சு போச்சு. அவனோட தலையை பிடிச்சி அப்படியே இழுத்து அவன் வாயை கிழிச்சு அந்த இடத்துல சாகடிச்சிருது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க. ஆனால் அந்த நேரம் அந்த பிக் ஃபுட் என்ன பண்ணுது, ஒரு ஆரோவை நம்ம ஹீரோயினோட காலிலே விட்டுருது. அதில் அவங்க அப்படியே விழுந்துடுறாங்க. இப்போது கீழே விழுந்த நம்ம ஹீரோயினை
அந்த ஜந்து வந்து தூக்கிட்டு போகுது. எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ விழுந்து கிடந்தான்ல அந்த இடத்துக்கே கூட்டு போய் போட்டுருது. ஹீரோவை பார்த்துட்டு அவனை கொலை பண்ணலான்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோயினோட முகத்தை பார்த்தோன்னே அது என்ன நினச்சதுன்னு தெரில, அங்கேருந்து கொலை பண்ணாமல் போயிடுது. ஆனால் அப்போது அந்த கேங்கோட லீடரு உயிரோடு தான் இருக்கார் போல். அவர் பின்பக்கமாக இருந்து கன்னால் அந்த பிக் ஃபுட்டை ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கு அடிபட்டாலும் அது உயிரோடு தான் இருக்குது. அப்போ அந்த கேங் லீடரை போயிட்டு அடித்து மயக்கம் போட வச்சிருது. இப்போ என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோயினையும் அந்த கேங் லீடரையும் தூக்கிட்டு அங்கேருந்து அப்படியே போக ஆரம்பிக்குது. இந்த நேரம் அந்த போலீஸை காட்டுறாங்க. போலீஸு அங்கே அந்த காட்டில் வாழ்கிற மக்கள் கேன்சரை குணப்படுத்துறதுக்காக ஒரு சடங்கு மாதிரி நடத்துவாங்க. அந்த சடங்கை பார்க்கறதுக்காக இந்த போலீஸ் வந்திருக்காரு. இவர் கூடயே அந்த அசிஸ்டன்ட் போலீஸும் வந்திருக்காரு. அவருக்கும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்கு அடிபட்டு அங்கே மயங்கின நிலையில் இருக்காரு. அந்த பக்கமாக ஒரு சூனியக்கார பாட்டி ஒருத்தவங்க வராங்க. அவங்க பார்க்கறதுக்கு சூனியக்காரி மாதிரி இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு டெட் பாடிஸுமே செக் பண்ணிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் உசுறு இருக்கு அப்படின்ட்டு தான் அவர் பார்த்துட்டு ஒரு பலகை வண்டி மாதிரி இருக்கு, அதில் அவனை ஏற்றிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பொருட்கள் எல்லாமே இருக்கு. ஒரு பாட்டிலில் ஸ்பைடர் அடைச்சி வச்சுருக்காங்க. இன்னொரு பாட்டிலில் பார்த்தீங்கன்னா எலும்பு கூடலாம் இருக்குது. இப்படி வித்தியாசமாக இருக்குது. அவங்க பார்க்குறதுக்கே சூனியக்காரி மாதிரி இருக்காங்க. அவங்க வீடை சுற்றியுமே எல்லா பொருட்களுமே அப்படி தான் இருக்குது. நம்ம ஹீரோவை ஏதோ ஒன்று பண்ண போகிறான்னு பார்த்தா ஹீரோவோட காயங்கள் எல்லாத்துக்குமே மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டி. அவன் உடம்புல இருக்கிற புல்லட்டை எடுத்துட்டு இவங்க வாயில் என்னத்தையோ போடுறாங்க. அதை போட்டுட்டு அந்த காயத்தில் துப்பி அந்த இடத்த அப்படியே தச்சிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி இங்கே பண்ணிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இவ்வளோ நேரம் மயக்கத்தில் இருந்த நம்ம ஹீரோயின் இப்போ தான் முழிச்சு பார்க்குறா. அவள் கையில் கட்டப்பட்ட நிலையில் ஒரு இடத்துல படுத்திருக்கா. அவளுக்கு பக்கத்தில் தான் அந்த கேங்கோட லீடருமே படுத்திருக்காரு. அந்த பிக் ஃபுட் தான் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கு போல. சுற்றியுமே எலும்பு கூட இருக்குது. அந்த கேங்கில் இருந்த சில பேரையுமே இங்கே தான் தூக்கிட்டு வந்து போட்டிருக்கு அந்த பிக் ஃபுட்டு. இப்போது அந்த இடத்துக்கு வருது பாருங்க. கையில் கத்தியோட அந்த கேங் லீடரோட உடம்ப அப்படியே போட்டு அறுத்து உறுப்புகளையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு போகுது. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்து அப்படியே பயந்துட்டு இருக்காங்க. அவர் வெட்டி முடிச்சுட்டு ஹீரோயின் பக்கம் வருது அந்த பிக் ஃபுட்டு. ஹீரோயினை கொலை பண்ணணும்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுது. அப்படியே இந்த பக்கம் இந்த காட்டு பகுதியை சேர்ந்த இந்த பழங்குடியினர் இருக்காங்கல்ல, அவங்க அந்த கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு சடங்கு நடத்துகிறாங்க. அங்கே ஒரு டென்ட்டுக்குள்ளே சுற்றியுமே உட்காந்துருக்காங்க. அங்கே ஒருத்தருக்கு தான் அந்த கேன்சரை குணப்படுத்த போகிறாங்க போல். நடுவில் கட்டையை வச்சு அதில் நெருப்பு கொளுத்தி வச்சுருக்காங்க. இப்போது எல்லாருக்குமே ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ட்ரிங்க்கை குடிக்கணும்னு சொல்ல எல்லாருமே குடிக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் போலீஸ்க்கு குடிக்க பிடிக்கல, ஆனாலுமே குடிக்கணும்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்காரு. அதை குடித்தோடனே இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கொஞ்சம் மயக்கம் வர மாதிரியே இருக்குது. அவர் கண்ணுக்கு வேற மாதிரி தெரியுது. இப்போ பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த அசிஸ்டன்ட் போலீஸுக்காரில் அவர் கண்ணுக்குமே இந்த சுற்றி ஆடுற எல்லாருமே பிக் ஃபுட் மாதிரியே ஆடுற மாதிரியே இருக்குது. அவங்க எல்லாரோட உருவமும் அப்படியே பிக் ஃபுட் மாதிரியே தெரியுது. அவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஆடிட்டு யாருக்கு கேன்சரை குணப்படுத்தணுமோ அவங்களோட வயிற்றை கிழிச்சு அது உள்ளே குணப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வயிற்றை கிழிச்சாலுமே அவங்க எந்த மாதிரியும் கத்தலை, வலி எதுவுமே ஏற்படுற மாதிரியே அவங்க காமிக்கவே இல்லை. போலீஸ்க்கு சந்தேகம், ஆனால் அவரால் அங்கே இருக்கவே முடியலங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே மயக்கம் வர மாதிரியே இருக்குது. அவர் அப்படியே அந்த டென்ட்லேருந்து வெளியே வராரு. அப்படியே விடிய காலையும் ஆயிடுது. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே முழிச்சு பார்க்குறான். அங்கே தான் அந்த போலீஸ்காரனும் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட என் ஒய்ஃப் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் நீ அந்த பிக் ஃபுட்டும் உன் ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடியே மயங்கி போட்டு விழுந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டதுனால பிக் ஃபுட்டை பற்றி எந்த ஒரு விஷயமும் நம்ம ஹீரோக்கு தெரியல. இப்போ அவர் தான் எடுத்து சொல்கிறாரு, இந்த காட்டுக்குள்ளே ஒரு பிக் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஜந்து வாழ்ந்துட்டுருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு பழங்குடியினரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பழங்குடியினரோட அந்த தலைவனோட ஆவி தான் அந்த பிக் ஃபுட்டாக இந்த காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. அதனால தான் அதால் பழைய காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுது. அதுதான் நம்மளை அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்கு. அதுதான் உன்னோட ஒய்ஃபையும் கூட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அந்த பிக் ஃபுட்டுன்றது பழங்காலத்தில் வாழ்ந்த தலைவர்களோட ஆவி தான். ஸோ அதனால தான் போன பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் அந்த பிக் ஃபுட் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஆவி, அதுதான் அங்கே வந்து சுற்றிட்டு இருந்திருக்கு. அதோட உடம்புல கூட இப்போது கன் ஷூட் ஆகி அது அடிபட்டிருக்கு. ஸோ அதனால இப்போ போனோம் அப்படின்னா அதை நம்ம பிடிச்சிடலாம். நீ உன் ஒய்ஃபை காப்பாற்றிட்டு நான் அந்த பிக் ஃபுட்டை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டு இப்போ இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த விஷயத்தை எல்லாமே போலீஸ்கிட்ட சொன்னது இந்த சூனியக்கார பாட்டி தான். ஸோ இவங்க இப்போ அந்த காட்டுக்குள்ளே பிக் ஃபுட்டை தேடி கிளம்புறாங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த துப்பாக்கியில் இருக்கக்கூடிய புல்லட்டோட வாசனை கூட அதுக்கு தெரிஞ்சிடும். அதனால அதை வச்சுட்டு பழங்காலத்தில் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனுஷங்க வாசனையும் அது மோப்பம் பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்க ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிறாங்க. இப்போ இவங்க அந்த வெப்பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போக அந்த சூனியக்கார பாட்டியும் இவங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக அங்கே இருக்கிற ஒரு ட்ரம்ஸ் எடுத்து கொட்டடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே இந்த பிக் ஃபுட்டால் பிரச்சனை தான். அந்த பிக் ஃபுட்டோடைய கதையை இவங்க முடிக்கணும்னு சொல்லி இவங்களை என்கரேஜ் பண்ண இவங்களும் இப்போது காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க.
இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. அவ இன்னும் அந்த ஜந்து கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறா. அது பார்த்தீங்கன்னா மனுஷக்கறியை சாப்பிட சொல்லி நம்ம ஹீரோயினை கட்டாயப்படுத்துது. இவளும் வேற வழி இல்லாம அதையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ இவன் என்ன பண்றான், ஒரு எலும்பை மட்டும் வாய்க்குள்ளேயே வச்சுக்கிறான். அப்புறமா தேவைப்படும்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜந்து நம்ம ஹீரோயினை தொட வருது. அந்த நேரம் அவள் வாய்க்குள்ள வச்சிருந்தா அந்த எலும்பு எடுத்து அந்த ஜந்துவை அட்டாக் பண்றா. ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. அப்போ அந்த வயசான பாட்டி ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சத்தம் இந்த பிக் ஃபுட்டுக்கும் கேட்டிருக்கு. அது கேட்டோன்னே இங்க நம்மளை யாரோ தாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ராப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே வெளியே போகுது. அது போன உடனே ஹீரோயினும் அவ பல்ல வச்சு கயிறை கடிச்சு கயிறை ஊத்துடுறா. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற ட்ரெஸ்ஸையும் மாட்டிக்கிட்டு அங்க செத்து போனாங்கல்ல அவங்க கிட்ட இருக்கிற கண்ணை எடுத்துட்டு அங்கிருந்து அவளும் வெளியே வரா. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் தனித்தனியாக போய் பிரிஞ்சு தேடலாம்னு சொல்லி இப்போ பிரிஞ்சு போகிறாங்க. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது இவர் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, அந்த பிக் ஃபுட் தான் இங்கே வந்துருச்சு போலன்ட்டு அவர் ஒளிச்சு வச்சுருந்த அந்த கன்னை எடுத்துக்கிறாரு. அந்த கன்னோட வாசனை தான் நம்ம பிக் ஃபுட்டுக்கு தெரியும்ல. ஸோ அதனால அது கரெக்டாக நம்ம போலீஸ் ஆஃபீஸர் எங்கே இருக்காருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுது. இவரும் அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ண அது மேலே என்ன தான் அந்த புல்லட் பட்டாலும் அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த போலீஸ் ஆஃபீஸரை கீழே தள்ளி விட்டு அவரோட கழுத்தை அறுத்து கொன்னுடுது. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸரை தேடி வந்த நம்ம ஹீரோ அவர் செத்து கிடக்கிறத பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வச்சிருக்கிற அந்த கன்னை மட்டும் எடுத்துக்கிறான். சரி, இப்போ அந்த பிக் ஃபுட்டை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இருக்கான். அப்போது பிக் ஃபுட்டுக்கு அடிபட்டிருக்கும்ல, அதுலேருந்து ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த ரத்தம் எல்லாமே இலையில ஊட்டி இருக்கு. அதை பார்த்துட்டு அதை பின்தொடர்ந்து நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அப்போதான் அவன் ஒன்று கவனிக்கிறான். முன்னாடி ஹீரோயினும் கன்னை வச்சுட்டு போயிட்டு இருக்கதை பார்த்துறான். அப்படியே சைலண்டாக இவன் சத்தம் போட்டு கூப்பிட அவங்களும் இவனை பார்த்துட்டு இப்போ அவங்க சரி கானில் இருக்காங்க அந்த பிக் ஃபுட் மேலே. ஸோ அதனால அது இங்கே தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட செய்கையிலே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அது பக்கத்தில் போயிட்டு அதை சரமாரியாக சுட்டு தள்ளிட்டு நான் அதை சாகடிச்சிட்டேன்னு அங்கேருந்து ஓடி வரா. இப்போ ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், சரி இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பிக் ஃபுட்டோட சத்தம் மறுபடியும் கேட்குது. அது இன்னும் உயிரோட தான் இருக்குது. இவ சுட்டதில் அது சாகவே இல்லை. சரி, நீ இங்கேருந்து ஓடிடு, அங்கே மெயின் ரோடு வரைக்கும் எங்கேயுமே நிற்காம ஓடிட்டே இரு. மெயின் ரோடுக்கு போனோடனே அங்கே யார்கிட்ட ஹெல்ப் கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் அது வரைக்கும் இந்த பிக் ஃபுட்டை பார்த்துக்கிறேன், நம்ம பையனை நினச்சிப்பாரு, அவனை நல்லா வளர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு என்னதான் மனசு வரலனாலும் அங்கே வேறு வழி இல்லைன்ட்டு அவளும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த பிக் ஃபுட்டும் இவன் இருக்கிற பக்கத்துக்கு வருது. இவனும் கன்று வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனாலுமே அது அவனை நோக்கி வந்து அவனை ஒத்த கையிலே அவனோட கழுத்தை பிடிச்சி தூக்குது பாருங்க. அவ்வளோதான், அவனால் வலி தாங்கவே முடியல. அப்போ என்ன பண்ணுறான், அவன் கையில இருந்து கத்தி எடுத்து டக்குன்னு அந்த பிக் ஃபுட்டே குத்திடுறான். அந்த வழியில் அந்த பிக் ஃபுட்டு நம்ம ஹீரோ கீழே போட்டுடுது. அவனும் கீழே சேரில் விழுந்துடுறான். விழுந்துட்டு கீழே ஒரு ஈட்டி இருக்குது. அந்த ஈட்டி எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்து ஓட அங்கே வச்சிருந்த அந்த பிக் ஃபுட்டோட ட்ராப்பில் மாட்டிக்கிறான். இதுக்கப்புறம் அவ்வளோதான், மாட்டிக்கிட்டான். இப்போது அவனை அடிக்கிறதுக்காக அந்த பிக் ஃபுட் பக்கத்தில் வருது. பக்கத்தில் வந்தோடனே அவன் கையில் இருக்கிற ஈட்டி வச்சு சரமாரியாக அதோட மூஞ்சிலே குத்தி அதை கீழே உள்ள வச்சிடுறான். அது அந்த இடத்துல செத்துருச்சு போல் இவன் அடித்த அடியில். ஆனாலுமே சந்தேகமாக இருக்குன்ட்டு ஒரு கல் எடுத்து அதோட தலையிலே போட்டு தலையை சிதைச்சிடுறான். அவ்வளோதான், அந்த பிக் ஃபுட்டோட கதை முடிஞ்சு போச்சு. இந்த நேரம் நம்ம ஹீரோயின் ஓடி வந்தவங்க மெயின் ரோடையும் கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுறாங்க. இந்த நேரம் நம்ம ஹீரோ அடிபட்டு அங்கே வழியில் உட்காந்துருக்கான். என்னதான் அந்த பிக் ஃபுட்டை அவன் கொண்டு இருந்தாலும் அவனுக்கு வலி இருக்கும்ல. ஸோ அதனால் எந்திரிக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்க. அப்போ டக்குன்னு ஒரு ஏரோ அவனோட உடம்புல வந்து பாயுது. என்னன்னு பார்த்தா அவனை சுற்றியுமே நிறைய பிக் ஃபுட்டாக இருக்குது. அதாவது பழங்காலத்து தலைவரோட ஆவி ஒன்று மட்டும் இல்லை, பல பேரோட ஆவி இங்கே இருக்கு போல். ஸோ அது எல்லாமே பிக் ஃபுட்டாக மாறி இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு பிக் ஃபுட் கிடையாது, இங்கே இருக்கிறது பல பிக் ஃபுட்டு. ஸோ அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி பல படங்களை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் கைஸ், அடுத்து ஒரு சூப்பரான மூவியில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப்.